வணக்கம். ஸோ டிஎன்பிசி பாலிட்டி ஒரு ஸ்டடி பிளான் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்ப்பா. அதில் 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸில் சிவிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் பாடம் என்ன அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், அரசியல் அமைப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம், பார்ட் 2 வரை முடிச்சிட்டோம். இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், பார்ட் 3. ஓகே, ஸோ முழுக்க நம்ம வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டு பேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ புக்கில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உங்களுக்கு 1.6 கொடுத்துருப்பாங்க. இப்படி நீங்கள் டேர்ன் பண்ணி பார்க்கும்போது நெக்ஸ்ட் பேஜில் வந்து அது முடிஞ்சிருக்கும். 1.7 டயட் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிக்கு முன்னாடி வர கவர் ஆயிருக்கும். நம்ம அதை வந்து நோட் மேக்கிங்கில் வந்து ஈஸியாக பார்த்துடலாம். அண்ட் தென் நோட் மேக்கிங் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அதை எடுத்து படிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்திய அரசியல் அமைப்பில் பகுதி 3ல் இருக்குது. ஆர்டிகிள் 12 to 35 இதை பற்றி பேசுது. நமக்கு இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை தருது, அரசியல் ஜனநாயக உரிமையை நமக்கு வாரி வழங்குது. அண்ட் தென் இட் இஸ் டேக்கன் ஃப்ரம் USA. ஓகே, அப்போ நம்ம படிச்சிருந்தோம் அரசியல் அமைப்பு வந்து drawn from various sources. அப்போ நம்ம இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நமக்கு எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா அமெரிக்காலேருந்து எடுத்திருக்கோம். சரியா, இதை வந்து நம்ம வந்து மேக்னா கர்த்தா ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம், இந்தியாவின் மகாசாசனம். சரியா, இந்த மேக்னா கர்த்தா அப்படிங்கிற வேர்டு என்ன, இஸ் கிரேட் சார்ட்டர், ஒரு உரிமை பட்டயம் அப்படின்னே வச்சுக்கலாம். இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிட்டன் டாக்குமெண்ட் ரிலேட்டிங் டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன், மக்களுக்கு வழங்கிய முதல் உரிமை சாசனம் அப்படின்னு இதை சொல்லலாம். சரியா, ஸோ வந்து ஹிஸ்டரியை திருப்பி பார்த்தீங்கன்னா 1215 இங்கிலாந்தை ஆட்சி செய்த கிங் ஜான் வந்து இதை வந்து இஷ்யூ பண்ணியிருப்பாரு. அதாவது இந்த அரசர் வந்து மிகவும் மோசமான ஒரு அரசர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து மக்கள் கிட்ட அதிகமாக வரி பணத்தை வந்து கலெக்ட் பண்ணிட்டே இருந்தார். ஸோ பேரோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும் முதலாளிகள், அதாவது மக்களுக்கும் அரசருக்கும் இன்பிட்வீன் இருப்பாங்கல்ல. ஸோ இந்த பேரோன்ஸ்ட இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய டாக்ஸஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ கொடுக்க தவறுனா அவங்கள வந்து ப்ராப்பர்ட்டியை சீஸ் பண்றது, பனிஷ் பண்றது. ஸோ இந்த பேரோன்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவப்படுறாங்க. அண்ட் தென் அரசருக்கும் பேரோன்ஸுக்கும் பேச்சுவார்த்தை நடக்குது. ஸோ அண்ட் தென் என்ன ஆச்சு, ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா அரசர் வந்து ஒரு உரிமை பட்டயத்தை வந்து வெளியிடுறாரு. ஸோ அதுதான் என்னன்னா ஃபர்ஸ்ட் ரிட்டன் டாக்குமெண்ட் ரிலேட்டிங் டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன். அதனால நம்ம என்ன சொல்றோம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து மேக்னா கர்த்தா ஆஃப் இந்தியா அப்படின்னு வச்சிருக்கோம். இந்த மேக்னா கர்த்தா அப்படிங்கிற வேர்டுக்கான ஒரு சின்ன ஹிஸ்டாரிக்கல் எக்ஸ்பிளனேஷன் தான் இது. ஓகே, ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல நமக்கு வந்து 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்தது. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் இருக்குது. என்னாச்சு அப்படின்னா ஒன்று வந்து நம்ம டெலீட் பண்ணிட்டோம். சரியா, டெலீட் பண்ணி என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா லீகல் ரைட்ஸா மாற்றி வச்சிருக்கிறோம். நான் சொல்றேன் என்ன அப்படின்னு. ஃபர்ஸ்ட் பாருங்க, ரைட் டு ஈக்குவாலிட்டி, சமத்துவ உரிமை, ஆர்டிகல் 14 to 18 இதை பற்றி பேசுது. அதுக்கப்புறம் ரைட் டு ஃப்ரீடம் 19 to 22, ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், சுரண்டலுக்கு எதிரான உரிமை, ஆர்டிகல் 23, 24, ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், சமய சார்பு உரிமை, ஆர்டிகல் 25 to 28, அண்ட் தென் கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், ஆர்டிகல் 29 and 30, கல்வி கலாச்சார உரிமை. சரியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி, சொத்துரிமை, அதுக்கப்புறம் கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ் 32. ஸோ இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஆர்டிகல் 31 தான் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 மூலமாக டெலீட் பண்ணி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்து டெலீட் பண்ணி தூக்கி எங்க வச்சுட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 300 இன் பார்ட் 12 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ல கொண்டு வச்சுட்டோம். இது வந்து ஒரு லீகல் ரைட்ஸ், ஒரு சட்ட உரிமையா மாத்திட்டோம். இப்போ என்ன பிரச்சனைலாம் மாத்தினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு ரயில்வே ட்ராக் எக்ஸ்டெண்ட் பண்றது, ரோட் போடுறது அப்படின்னா ப்ராப்பர்ட்டி வந்து கண்டிப்பா தேவைப்படும், பிரைவேட் ப்ராப்பர்ட்டி அக்யூர் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த டைம்ல நம்ம வந்து சொத்துரிமைக்காக நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கோர்ட்டுக்கு போகலாம். ஏன் அப்படின்னா இந்த ஆர்டிகல் 32 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமை வந்து மீறப்பட்டா நீங்க வந்து என்ன பண்ணலாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த மாதிரி இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்கன்னா கவர்மெண்டுடைய பணிகள் வந்து அங்கே வந்து தடைப்படும். ஸோ அதனால ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்த ப்ராப்பர்ட்டியை தூக்கி என்ன பண்ணிட்டாங்க, லீகல் ரைட்ஸ்ல கொண்டு வச்சுட்டாங்க. ஓகேவா, இப்போ நம்ம வந்து பின்னால பிரீஃபா பார்க்கலாம். சரியா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து இந்தியன் சிட்டிசன்ஸ் இருப்பாங்க, அப்புறம் ஏலியன்ஸ் அப்படின்னா ஃபாரினர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல. ஸோ இந்தியன் சிட்டிசனுக்கான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னன்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதாவது 15 என்னென்ன ஆர்டிகல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15, 16, 19, 29 and 30. சரியா, ஆர்டிகல்ஸ் ஒன்லி டு இந்தியன் சிட்டிசன். புரிஞ்சுதா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா
பிரீஃபாக பார்க்க போகிறோம். எந்தெந்த ஆர்டிக்கிள் எதை பற்றி பேசுது. உங்கள் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே பிரீஃபாக கொடுக்கல. ரொம்ப சிம்பிளாக இந்த ஆர்டிக்கிள்னா என்ன அது மட்டும்தான். அதில் உள்ள பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் எக்ஸப்ஷன்ஸ் ஆஃப் தட் ஆர்டிக்கிள், விதிவிலக்குகள் எல்லாமே இருக்குது. அது எதுவுமே கவர் பண்ணல. நம்ம வந்து சிம்பிளாக அப்படியே பார்த்துருவோம். ஒரு சில விஷயம் மட்டும் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் படிச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ ஆர்டிக்கிள் 12 என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்டேட்னா என்ன அப்படின்னு சொல்லுது. ஒரு அரசு அப்படின்னா என்ன? இப்போ ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட், பார்லிமெண்ட், கவர்மெண்ட் பாடிஸ், லோக்கல் பாடிஸ், ஸ்டாச்சுட்டரி பாடிஸ் எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அண்ட் தென் ஆர்டிகல் 30 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அடிப்படை உரிமைக்கு ஒத்திசையாத எந்த ஒரு சட்டமுமே செல்லாது. எனி law violates fundamental rights will crashed out. Fundamental right cannot be infringed by the government either by enacting a law or through administrative action. சரியா? ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மீற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த லா, ஏதாவது ஒரு லா வந்ததுன்னா அது வந்து என்ன ஆயிரும்? கிராஷ்ட் அவுட் ஆயிரும். சரியா? ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்னொன்னா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாருங்க, ரைட் டு இக்வாலிட்டி, அதாவது உரிமை, சமத்துவ உரிமை. ஆர்டிகிள் 14 to 18. ஆர்டிகிள் 14 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. இதுல வந்து ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா அப்படின்னு சேர்த்துக்கணும். ஸோ இது வந்து என்ன சொல்லுது? சட்டத்தின் முன் அனைவரும் சமம், நோ ஒன் அபோ லா. இதுதான் சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. ஆர்டிகிள் 15 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை வந்து என்ன பண்ணக்கூடாது? டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது, பாகுபாடு படுத்தக்கூடாது. மதம், இனம், சாதி, பாலினம் அடிப்படையில் நமக்கு வந்து எந்த விதமான பாகுபாடும் காட்டக்கூடாது. ஸ்டேட் ஷுட் நாட் டிஸ்கிரிமினேட். ஓகே. அதுக்கப்புறம் பாருங்க, ஆர்டிகிள் 16 என்ன சொல்லுது அப்படின்னா, பொது வேலை வாய்ப்புகள்ல வந்து நமக்கு வந்து சம வாய்ப்பு அளிப்பது. சரியா? இப்போ இதுல சம் எக்ஸம்ஷன்ஸ் நீங்க கேட்கலாம், என்ன அப்படின்னா அப்ப ரிசர்வேஷன் இருக்குதே அப்படின்னு கேட்கலாம். அப்படிதானே? ஸோ அதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா ஆர்டிகிள்ஸ்லயும் சம் எக்ஸம்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ ஆர்டிகிள் 17 என்ன சொல்லுது அப்படின்னா, தீண்டாமை ஒழித்தல், abolition of untouchability. ஆர்டிகிள் 18 பாருங்க, டைட்டில்ஸ், அதாவது abolition of titles except military and academic. ராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை வந்து நீக்கிறது. ஸோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ராஜா, ராஜ் பகதூர், தேஷ் பகதூர் இந்த மாதிரியான பட்டங்கள் எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அந்த பட்டங்கள் நிலவச்சுன்னா மக்கள் மத்தியில வேற்றுமைகள், ஏற்றத்தாழ்வுகள், அங்க வந்து ஈக்குவாலிட்டி இருக்காது அப்படின்னு இருக்கும். அதானே? ஸோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆர்டிகிள் 18 என்ன சொல்லுது அப்படின்னா, abolition of titles. ஓகே. அதுக்கப்புறம் ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திர உரிமை 19 to 22 அதை பத்தி தான் பேசுது. ஓகே. ஸோ இதுல பாத்தீங்கன்னா என்ன விஷயம் அப்படின்னு நீங்க வந்து கவனிக்கும் போது 19 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 6 வகையான ரைட்ஸை வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுது. ரைட் டு ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், அதாவது பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை. ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிளி, அதாவது அமைதியான முறையில வந்து கூட்டம் கூட்டக்கூடிய உரிமை. அண்ட் தென் ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன், ஃபார்மிங் அசோசியேஷன், அமைப்புகளை வந்து உருவாக்கக்கூடிய, தொடங்கக்கூடிய உரிமை. அதுக்கப்புறம் இந்திய நாட்டில் போய் எங்க வேணாலும் போய் வாழலாம், செட்டில் ஆகலாம். ரைட் டு ரிசைட் அண்ட் செட்டில் அண்ட் ரைட் டு ட்ரேட், பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷன். ஓகேவா? ட்ரேட், பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷன், எங்க போய் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த 6 உரிமைகளை பத்தி பேசக்கூடியது தான் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 19 உங்களுக்கு தருது. ஓகே. அண்ட் தென் ஆர்டிகல் 20 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ், அதாவது குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகள் இருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய உரிமை. சரியா? என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அண்ட் தென் உங்களுக்கு வந்து தண்டனை கிடைக்குது. அதுலேயுமே உங்களுக்கு சில உரிமைகள் இருக்கு. என்ன அப்படின்னா 3 விஷயம் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, நோ எஸ் போஸ்ட் ஃபேக்டோ லா, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க, அது வந்து குற்றம் கிடையாது இந்நாள் வரைக்கும். இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க பண்ணக்கூடிய விஷயம் வந்து ஒரு குற்றம். அதாவது நீங்க ஒரு ஆக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த ஆக்ட் உங்களுக்கு அது இந்நாள் வரைக்கும் அது குற்றமே கிடையாது. ஆனா இன்னையிலிருந்து அது பண்ணா தண்டனை உங்களுக்கு இருக்குது அப்படின்னு வந்து ஒரு ஆக்ட் இன்னைக்கு வருது. ஸோ வந்து பாக்குறாங்க, இந்த சட்டம் இன்னைக்கு வந்துடுச்சு, அப்போ இது நாள் வரைக்கும் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு பிடிச்சி உங்களை ஜெயில போட முடியுமா? முடியாது. ஸோ அந்த லா என்னைக்கு வருதோ அன்னையில இருந்து அதை என்ன பண்ண முடியும்? அது வந்து தண்டனையா கருதப்படும். ஸோ அதுக்கப்புறம் பண்ணா பனிஷ்மெண்ட். அதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தாலும் அவங்களை என்ன பண்ண முடியாது? பிடிச்சி தூக்கி ஜெயில போட முடியாது. ஸோ ஒரு சிம்பிளா சொல்லியிருக்கேன். ஓகேவா? நோ எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ லா அண்ட் தென் நோ டபுள் ஜியோபடை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஒரு குற்றம் பண்ணீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு தண்டனை தான். ஒரு குற்றத்துக்கு பல முறை உங்களை தண்டிக்க முடியாது. அதுக்கப்புறம் நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன்,
ஒரு குற்றத்தை வந்து உங்களை வந்து வற்புறுத்தி ஒப்புக்கொள்ள வைக்கிறதுக்கு யாருக்கும் எந்தவித ரைட்ஸுமே கிடையாது. இதுதான் அதை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள். அண்ட் தென் ஆர்டிகல் 21 என்ன சொல்லுது அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம், வாழ்க்கைக்கான உரிமை, பாதுகாக்கக்கூடிய உரிமை பத்தி பேசுது. ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, ஒரு 35 ரைட்ஸ் பத்தி இது பேசும். சரியா? அண்ட் தென் ஆர்டிகல் 21A என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் டு எலிமெண்டரி எஜுகேஷன், அதாவது கல்வியை வந்து ஒரு அடிப்படை உரிமையா மாத்தினாங்க. 16 to 14 குழந்தைகளுக்கு வந்து கல்வி வந்து கட்டாயம், எலிமெண்டரி எஜுகேஷன். சரியா? ஆக்சுவலி இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இல்ல, 86th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக 2002 மூலமாக இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல சேர்க்கப்படுகிறது. ஓகே. அண்ட் தென் ஆர்டிகல் 22 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சில வழக்குகளை வந்து உங்களை வந்து கைது பண்றாங்க. ஸோ அந்த டைம்ல கூட தடுப்பு காவல்ல வைப்பாங்க. ஸோ அதுல இருந்து வைப்பதற்கான பாதுகாப்பு உரிமை, எதிரான பாதுகாப்பு உரிமை, ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் இன் சர்டைன் கேசஸ். இப்போ உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல கொண்டு வைக்கிறாங்க. உங்களை என்ன பண்ணணும், ஒரு நார்மல் இதுல வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா 24 ஹவர்ஸ்க்குள்ள உங்களை வந்து கோர்ட்ல சப்மிட் பண்ணணும். உங்க வக்கீல நீங்க வந்து பேசலாம். அண்ட் தென் உங்க தரப்பு நியாயத்தை வந்து சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதான் ஒரு ஃபார்முலா இருக்கும். அதாவது 2 வகையான டிடென்ஷன் இருக்கு. டிடென்ஷன்னா காவல்ல வைக்கிறது, என்னன்னா புனிட்டிவ் டிடென்ஷன் அண்ட் பிரிவென்டிவ். சரியா? இப்போ நீங்க ஏதாவது தப்பு பண்ணீங்க, நார்மல் அரெஸ்ட் பண்றாங்கல்ல, அது வந்து சாதாரணமானது. பிரிவென்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குற்றம் வந்து நீங்க வந்து தப்பு எதுவும் பண்ணல, பட் ஃபியூச்சர்ல ஒரு குற்றம் நீங்க பண்ணிடுவீங்கன்னு சொல்லி உங்களை வந்து பிரிவென்டிவா கொண்டு போய் ஜெயில வைக்கிறது. சரியா? ஸோ இந்த பிரிவென்டிவ் டிடென்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நிறைய லாஸ் இருக்கு. தடா பொடா எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது டெரரிஸ்ட் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயிலில் வச்சிருப்பாங்க. அவங்க வந்து ஃபியூச்சர்ல ஏதாவது பெரிய குற்றங்கள் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் கூட அவங்களுக்குமே சில உரிமைகள் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்ல வச்சிருப்பாங்கல்ல, ஸோ அவங்க வந்து கோர்ட்ல வந்து 3 மந்த்ஸ்க்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 3 மந்த்ஸுக்குள்ள ஆஜர் பண்ணியிருக்கணும். ஆனால் இப்போ அது வந்து 2 மந்த்ஸ் ஆயிடுச்சு. 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 மூலமாக 3ல இருந்து 2 மந்த்ஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஆர்டிகல் 22 வந்து பேசுது. அண்ட் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், சுரண்டலுக்கு எதிரான உரிமை. 23, 24 அதை பத்தி தான் பேசுது. 23 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது கட்டாயப்படுத்தி வேலை வாங்குறது, அதுக்கப்புறம் மனிதர்களை வந்து வியாபாரம் பண்றது, மனிதர்களை வந்து ஒரு வியாபாரம் மூலமாக வந்து கடத்துவது, வியாபாரம் பண்ணுவது, இதெல்லாமே வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தப்பு. டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங்ஸ். அதுக்கப்புறம் 24 என்ன சொல்லுது அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட், குழந்தை தொழிலாளர்கள் வந்து கண்டிப்பா இருக்கவே கூடாது. ஸோ குழந்தைகளுக்கு வந்து பிரைமரி எஜுகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ கல்வி பயிலும் வேலையில வந்து அவங்க எங்கேயுமே ஒர்க் பண்ணதுக்கு தடை. ஓகே. ஸோ இதுல வந்து ஒரு லா பத்தி நீங்க பார்க்கணும். ஸோ சைல்டு லேபர் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1986. இது வந்து பின்னால அமெண்ட்மெண்ட் செய்றாங்க, திருத்தம் பண்ணி 2016ல சைல்டு அண்ட் அடலசென்ட் அப்படின்னு வருது. ஓகேவா? இப்ப சைல்டு அப்படின்னு பார்க்கும்போது 14 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகள் வந்து எங்கேயுமே வேலை பார்க்க கூடாது. ஓகே, ஆல் ஃபீல்ட்ஸ். ஆனா இந்த அடலசென்ட் ஏஜ் இருக்குல்ல 14 to 18, இந்த குழந்தைங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு அடலசென்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹசார்டஸ் ஃபீல்டை தவிர்த்து வேற எங்கேயாச்சும் வேலை பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கு அளவு இருக்குது. ஓகே. ஸோ இதான் வந்து ஆர்டிகல் 24 வந்து பேசுது. அண்ட் தென் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு ரிலீஜியன், சமய சார்பு உரிமை. ஆர்டிகல் 25 என்ன சொல்லுது அப்படின்னா நீ வந்து எந்த ஒரு மதத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோ. ரைட் டு கான்சென்ஸ், ஃப்ரீ ப்ரொஃபஷன், ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேஷன் ஆஃப் ரிலீஜியன், எதை வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கோ. அண்ட் தென் உனக்கு வந்து அதுக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்கு. அப்புறம் வந்து ஆர்டிகல் 26 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமய விவகாரங்களை வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய உரிமை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆர்டிகல் 27 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மதத்தை பரப்புறதுக்கு நீ கட்டாயமா டாக்ஸ் கட்டணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ ஃப்ரீடம் ஃப்ரம் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் எனி ரிலீஜியன். அதுக்கப்புறம் ஆர்டிகல் 28 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு மதம் சார்ந்த ஒரு கல்வி நிறுவனத்தில் வந்து எஜுகேஷன் பயில்றீங்க அப்படின்னா அங்க வந்து என்ன நடக்கும் அப்படின்னா மதம் சார்ந்த நிகழ்வுகள் நடக்கும். அந்த இதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு கட்டாயம் கிடையாது. அது உங்க தனிப்பட்ட உரிமை, நீங்க பண்ணலாம் பண்ணாம இருக்கலாம். ஓகேவா? ஸோ அங்க அதுல இருந்து உங்களுக்கு ஃப்ரீடம். இது எல்லாமே வந்து ஆர்டிகல் 28 வந்து பேசுது. அப்போ 25 to 28 வந்து related to right to religion. Okay, and then வந்து 29 and 30 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், கல்வி கலாச்சார உரிமை பத்தி பேசுது. 29 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட் அண்ட்
கல்ச்சர் ஆஃப் மைனாரிட்டிஸ், அதாவது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினருக்கு, ஓகேவா, சிறுபான்மையினருடைய எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. அண்ட் தென் இவங்களுக்கு வந்து ரைட்ஸ் இருக்கு, என்னன்னா எஜுகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கான முழு ரைட்ஸ் இருக்கு. ரைட் ஆஃப் மைனாரிட்டிஸ் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இது ரெண்டுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி கலாச்சார உரிமைக்குள்ள ஆர்டிகல்ஸ் 29 and 30. அதுக்கப்புறம் மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 32, ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ், அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. சரியா? ஸோ உங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமை, தனிப்பட்டவருடைய அடிப்படை உரிமை வந்து எங்கேயாவது பாதிக்கப்பட்டா நீங்க டைரக்டா என்ன பண்ணலாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கே போகலாம், ஆர்டிகல் 32 யூஸ் பண்ணி. சரியா? ஸோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும்தான் போக முடியுமா? ஆனா பார்லிமெண்ட் டைரக்ஷன் சொல்லுது உங்களுக்கு என்ன அப்படின்னா, பார்லிமெண்ட் நினைச்சா அதர் கோர்ட்டுக்கும் போகலாம். ஆர்டிகல் 226 மூலமாக நீங்க வந்து ஹை கோர்ட்டுக்கு கூட போகலாம் உங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மீறப்பட்டுச்சுன்னா. இப்போ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உடைய இந்த ஆர்டிகல் 32 அம்பேத்கர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அரசியல் அமைப்புடைய ஆன்மா மற்றும் இதயமே இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது எந்த அளவுக்கு முக்கியம்னு பாருங்க. ஹார்ட் இல்லாம செயல்படவே முடியாது. ஏன்னா அடிப்படை உரிமைகள் வந்து நமக்கு வந்து எல்லா பொலிட்டிக்கல் ரைட்ஸை தருது, அதாவது ஜனநாயக உரிமையை தருது, அரசியல் ஜனநாயக உரிமையை தருது உங்களுக்கு. அப்போ அந்த அடிப்படை உரிமை உங்களுக்கு மீறப்பட்டா நீங்க என்ன பண்ணலாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கே போகலாம் அப்படின்னு ஆர்டிகல் 32 உங்களுக்கு அந்த உரிமையை தருது. ஸோ இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எங்கேயாச்சும் வந்து ஏதாவது லா மூலமாக அப்ரோகேட் ஆச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம், சுப்ரீம் கோர்ட் போகலாம். ஸோ சுப்ரீம் கோர்ட் இஸ் த கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அரசியல் அமைப்பின் பாதுகாவலன் யாரு, சுப்ரீம் கோர்ட் தான். ஸோ சுப்ரீம் கோர்ட் உங்களுக்கு வந்து 5 வகையான இஷ்யூஸை வந்து ரிட்ஸை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. சரியா? ஸோ சுப்ரீம் கோர்ட் இஷ்யூஸ் 5 டைப்ஸ் ஆஃப் ரிட்ஸ். அந்த ரிட்ஸ் என்னென்ன அப்படின்னு உங்க புக்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். நீதி பேராணை அப்படின்னு சொல்லுவாங்க. ரிட்ஸ் அப்படின்னா ஒரு கட்டளை இல்லைன்னா ஒரு ஆணை, ஒரு ஆர்டர் ஆர் கமாண்ட், ரிட்டன் ஆர்டர் ஆர் கமாண்ட், அது மாதிரி தான். ஸோ உங்க உரிமை மீறப்பட்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். சுப்ரீம் கோர்ட் உங்களுக்கு 5 வகையான நீதி பேராணைகளை வந்து இஷ்யூ பண்ணும். சரியா? என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாருங்க, ஹேபியஸ் கார்பஸ். நான் ரொம்ப சிம்பிளா சொல்லி முடிக்கிறேன், உங்க புக்ல வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல. ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னா என்னன்னா ஆட்கொணர்வு நீதி பேராணை. டு ஹேவ் எ பாடி ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, பாடியை ப்ரொடியூஸ் பண்ணு. அதாவது என்ன அப்படின்னா உங்களை யாராவது இல்லீகலாக அரெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க. சரியா? இல்லைன்னா பப்ளிக் அண்ட் பிரைவேட் ரெண்டுக்குமே இந்த இஷ்யூ பொருந்தும். ஓகேவா? இந்த ரிட் பொருந்தும். மீதி வர எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் பாடி மட்டும்தான், பிரைவேட் கன்சர்னுக்கு போகாது. பட் இந்த ஹேபியஸ் கார்பஸில் வந்து உங்களை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணாலும், இல்லீகலாக கொண்டு போயிருக்காங்க, போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு உங்களை வந்து காணவே இல்லை, நீங்கள் என்ன ஆனீங்கன்னே தெரியல, இல்லை பிரைவேட் பாடி உங்களை வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் வந்து கடத்தி கொண்டு வச்சிருக்காங்க, இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட உரிமை, ஒரு தனி மனிதனுடைய உரிமை இது. ஸோ தங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேபி மூவி பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட் என்ன ஆயிருப்பானே தெரியாது. ஸோ வந்து போலீஸ் காவல்லே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்கள வந்து இறந்து போயிருப்பாங்க. சரியா? ஸோ அவங்க பாடி கிடைக்காது. அண்ட் ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா பாடி எங்கேயோ கிடைக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதான் டு ஹேவ் அ பாடி ஆஃப். ஸோ சேஃப்கார்ட் பீப்புள் ஃப்ரம் இல்லீகல் அரெஸ்ட், இதுதான் இந்த ரிட்ஸ். அண்ட் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேண்டமஸ். மேண்டமஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு பி கமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கட்டளை இருத்தும் நீதி பேராணை. சிம்பிளா சொல்லணும்னா என்னன்னா ஏதாவது ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல், பப்ளிக் அஃபீஷியல் வந்து அவங்க வேலையை ஒழுங்கா பண்ணலை, நீங்க எதுக்காவது போறீங்க, பட் அவங்க பண்ணக்கூடிய வேலையை அவங்க வந்து ரிஃப்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன ஃபைல் பண்ணலாம், மேண்டமஸ் ஃபைல் பண்ணலாம். ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்டர் ரிட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க, மேண்டமஸ் இஷ்யூ பண்ணுவாங்க, அவங்க வேலையை ஒழுங்கா பண்ண சொல்லுவாங்க. அண்ட் தென் ப்ரொகிபிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஃபார்பிட், தடையுறுத்தும் நீதி பேராணை. இது என்ன அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து கீழ்நிலை கோர்ட்டுக்கு வந்து இஷ்யூ பண்ணக்கூடிய ஒரு ரிட் தான் ப்ரொகிபிஷன். அதாவது கீழ்நிலை சபார்டினேட் கோர்ட்ஸ் இருப்பாங்க, குவாசி ஜுடிஷியல்லாம் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து அனுப்பக்கூடிய ஒரு ரிட் தான் இது. இது என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு ஸ்டேட்ல நடக்கக்கூடிய விஷயம், இப்போ வந்து தமிழ்நாட்டில் உள்ள விஷயத்த வந்து வேற ஏதாவது ஒரு ஸ்டேட்ல வந்து அது சம்மந்தப்பட்ட விஷயத்த வந்து அந்த கோர்ட்ல வந்து என்ன பண்றாங்க, வாதாடுறாங்க, அதை அந்த சம்மந்தப்பட்ட கேஸ் வந்து டீல் ஆகுது அப்படின்னா அது வந்து எஸ்எஸ் ஆஃப் ஜுடிஷியல். சரியா? ஸோ வந்து இவங்க இதுக்கு
மீறப்பட்டது, இவங்க ஆளுகைக்கு உட்பட்டது அல்ல. ஸோ அப்படி ஏதாவது ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டே ஆர்டர் வாங்கலாம். இன்னும் சொல்ல போனா ஈஸியா நம்ம சொல்லலாம் ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்க அப்படின்னு. ஸோ அதான் என்னது ஸ்டே ஆர்டர். ஓகேவா? ஸோ அப்போ ப்ரொஹிபிஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஃபார்பிட், தடையுறுத்தும் நீதி பேராணை. அப்போ ஏதாவது எஸ்எஸ் ஆஃப் ஜூடிக்ஷன், இவங்க ஆளுகைக்கு உட்பட்டது இல்லாம வேற ஏதாவது டீல் பண்றாங்க, அங்க அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டை நாடி டு ஸ்டே ஆர்டர் வாங்க முடியும். சரியா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செர்ஷோராரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவணக்கேட்டி பேராணை, டு பி சர்டிஃபைட் ஆர் டு பி இன்ஃபார்ம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் அதே தான், சுப்ரீம் கோர்ட் வந்து கீழ்நிலை கோர்ட்ஸுக்கு வந்து அனுப்பக்கூடிய ஒரு ரிட்ஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது கேஸ் பெண்டிங் இருந்தா அதை மாத்தி விடுறதுக்கான பெர்மிஷன். அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு கேஸ் ஜட்ஜ்மெண்ட் வருது, ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து தப்பா இருக்குன்னு ஃபீல் பண்ணி யாராவது வந்து அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து கேட்கலாம் டு பி சர்டிஃபைட், டு பி இன்ஃபார்ம், எனக்கு அந்த ஆவணத்தை கொடு அப்படின்னு பாக்குறாங்க. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்ல ஏதாவது அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா என்ன அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சுப்ரீம் கோர்ட் வந்து அதை வந்து என்ன பண்ண முடியும், இந்த ரிட்ஸ் மூலமாக வந்து அதை வந்து என்ன பண்ண முடியும், ஸ்குவாஷ் பண்ண முடியும். ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டே என்ன பண்ண முடியும், ஸ்குவாஷ் பண்ண முடியும். ஓகே, இன்னும் இதோட ரெண்டு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப்ரொஹிபிஷன் இருக்குது, செர்ஷோரரி இருக்குது. இதில் இங்கே வந்து கேஸ் ஸ்டார்ட் ஆகி நிறைய ஸ்டேஜஸ் போயிட்டே இருக்கும். அப்போ அந்த ஸ்டேஜஸ் போயிட்டு இருக்கும் முன்னாடியே ப்ரிவென்ட் பண்ணுற விதமாட்டு நம்ம என்ன பண்ணலாம், சுப்ரீம் கோர்ட் போனோம்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ப்ரொஹிபிஷன் ரிட்ஸை வந்து இஷ்யூ பண்ணும். அதான் ப்ரொஹிபிஷன், ப்ரிவென்ட் பண்ணுறது. ஒன்ஸ் ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டுனா நம்ம என்ன பண்ண முடியாது, ப்ரொஹிபிஷன் வந்து பண்ண முடியாது. சரியா? ஸோ இந்த ஸ்டேஜஸ் நடந்துட்டு இருக்கும் போதே பண்ணா என்ன பண்ணலாம், ஸ்டே ஆர்டர் வாங்க முடியும். ஒன்ஸ் ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு ஒரு கேஸ் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும், செரிஷரி மூலமா என்ன பண்ணலாம்னா டு பி சர்டிஃபைட், டு பி இன்ஃபார்ம், செரிஷரி மூலமா என்ன பண்ணலாம், அந்த ஜட்ஜ்மெண்ட் நம்ம என்ன பண்ண முடியும், ஸ்குவாஷ் பண்ண முடியும். ஓகேவா? அண்ட் தென் குவா வாரண்டோனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யாராவது வந்து இப்போ ஒரு இல்லீகலா ஒரு பப்ளிக் அஃபீஷியல் வந்து ஒரு ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறாரு அப்படின்னு நமக்கு தெரிய வந்தால் நம்ம என்ன பண்ணலாம், கோ வாரண்டோ யூஸ் பண்ண முடியும். ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த பர்சனை கூப்பிட்டு கேட்பாங்க எந்த அத்தாரிட்டியே நீங்க இங்கே இருக்கிறீங்க அப்படின்னு. ஸோ அவங்க வந்து அதை வந்து கரெக்டாக என்ன பண்ணணும், அவங்க தரப்பு நியாயத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ வந்து அவங்க இல்லீகலா இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்களுடைய பதவி வந்து என்ன பண்ண முடியும், நீக்க முடியும். அண்ட் தென் அந்த இடம் வந்து வாய்டா இருக்கும். சரியா? ஸோ இவ்வளோ தான், இது அந்த 5 ரிட்ஸ். இது எல்லாமே உங்க புக்ல வந்து ஜஸ்ட் நேம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் ஈஸியா படிச்சு பார்ப்போம், உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்கப்புறம் பாருங்க, அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல். எப்போ நிறுத்தி வைப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது நேஷனல் எமர்ஜென்சி வரும்போது ஸ்டாப் பண்ணி வைக்கலாம், அதாவது பிரசிடென்ட் ரூல் வரும்போது. சரியா? ஸோ நேஷனல் எமர்ஜென்சில வந்து பாத்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் எமர்ஜென்சி இருக்குது. ஒன்னு வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல். சரியா? இன்டர்னல்னா உள்ளுக்குள்ளே. ஸோ இந்த டைம்ல நமக்கு வந்து 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் கிடைக்கும். 19, 20, 21 மட்டும் தான் கிடைக்கும். இது எல்லாமே ஸ்டாப் ஆயிடும். இது எக்ஸ்டர்னல் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா 19 கூட ஸ்டாப் ஆயிரும். 20 and 21 மட்டும்தான் என்ன கிடைக்கும், உங்களுக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிடைக்கும். ஓகே, இதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸப்ஷன்ஸ் அண்ட் விதிவிலக்குகள் இருக்கு. இதை பத்தி செப்பரேட்டா 3 ஆர்டிகல் பேசும். 31A, 31B, 31C மூணுமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸப்ஷன்ஸ் அண்ட் லிமிட்ஸ், அடிப்படை உரிமைகளுடைய கட்டுப்பாடுகளை பத்தி பேசக்கூடியது. ஓகேவா? இந்த 3 ஆர்டிகல். அண்ட் தென் நம்ம வந்து படிச்சிருந்தோம் அப்படிதானே 12 to 35 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு படிச்சிருந்தோம். நிறைய ஆர்டிகல்ஸ் விடுபட்டிருக்கு, உங்க புக்ல கொடுக்கல. பட் இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ 33 and 34 உங்க புக்ல கொடுக்கல. 33 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இருக்காங்கல்ல, மிலிட்ரி, நேவி, இவங்களுக்கெல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாமே கிடைக்குமான்னு பார்த்தா கண்டிப்பா கிடைக்காது. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. நாட்டினுடைய பாதுகாப்பு கருதி போலீஸ்மேன், அப்புறம் வந்து மிலிட்ரி, ஆர்மி, இவங்க எல்லாருக்குமே என்ன கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல. இவங்க ஈஸியா போய் பிரஸ் பண்ணி நிக்க முடியாது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரைட் டு ஸ்பீச் கிடையாது, அசோசியேஷன் ஃபார்ம் பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி ஆர்டிகல் 34 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மிலிட்ரி ரூல். அதாவது மிலிட்ரி ரூல் நடக்கும்போது அந்த இடத்துல எந்த ஒரு விதமான ஆர்டினரி லாவுமே செல்லுபடி ஆகாது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸுமே மக்களுக்கு கிடைக்காது. ஈவன் அந்த ஆபீசர் தான் அங்க ஆட்சி பண்ணுவார், அவர் சொல்றதா எல்லாமே. ஈவன் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க உள்ள மக்கள் வந்து என்ன பண்ணலாம், கொல்ல கூட படலாம். ஸோ அதனால வந்து அவரை வந்து அண்ட் தென் பார்லிமெண்ட் என்ன பண்ணும், இந்த பர்டிகுலர் ஒரு ஆபீசர் வந்து ஒரு சிவிலியனை கொண்டுட்டாருன்னா பார்லிமெண்ட் வந்து லா எனாக்ட் பண்ணி அவரை காப்பாற்ற தான் பார்க்கும், ப்ரொடெக்ட் பண்ண தான் பார்க்கும். சரியா? ஸோ அதை பத்தி எல்லாம் பேசக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 34. அப்போ இதோட நம்ம வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இங்க முடிச்சுப்போம். நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா நிறைய படிச்சிருக்கோம். புக்ல உள்ள பாயிண்ட்ஸை வந்து புக்ல இருந்து எதுவுமே விடுபடாம ஃபுல் அண்ட் ஃபுல்லா பார்த்துட்டோம். அண்ட் தென் படிக்க வேண்டியது உங்களுடைய கடமை, ஈஸியா படிச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.